நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தா நம்ம செயல்கள் நல்லா இருக்கும். நம்ம செயல்கள் நல்லா இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம எங்க இருந்தாலும் வீட்லயா இல்ல வெளியிலயோ இல்ல இந்த பிக் பாஸ் போல ஒரு ஷோல ஒரு வீட்டுக்குள்ளேயோ இருந்தாலோ நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாலே செயல்கள் நல்லா இருக்கும். செயல்கள் நல்லா இருந்தாலே பார்க்குற மக்களுக்கு நம்மளை பிடிக்கும். அதுவே வாழ்க்கையில வெற்றிக்கு உதவும். ஸோ இதுக்கு உதாரணம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல ரெண்டு பேரை சொல்லலாம். 20 போட்டியாளர்கள்ல ஒன்னு கனி, இன்னொன்னு சபரி அவர்கள். கனித்திரு, சபரிநாதன் அவர்கள் மற்றும் நபர்கள் இவங்க அளவுக்கு இல்லை. ஆனா அதுலயும் மிகவும் கேவலமான போட்டியாளர்கள் அப்படின்னா இந்த கமருடின், விஜய் பார்வதி, வியானா, கானா வினோத் இப்படியான நபர்கள். அந்த ஒரு என்ன சொல்லலாம், மிருகத்துக்கு இருக்கிற அந்த பண்பாடுகள் கூட இல்லாத நபர்கள் அப்படின்னா அதுல முக்கியமா கமருடினும் விஜய் பார்வதியும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இன்று கனியவர்கள் செய்த வேலை கனியவர்கள் மீது இன்னும் மரியாதையை வர வச்சிருக்கு. அதே நேரத்தில் அதுக்கு எதிராக மாறாக இந்த மிருகத்தனம் வாய்ந்த கமருடின், அசிங்கம் பிடித்த எண்ணங்களை கொண்ட விஜய் பார்வதி மீனவ சமூகத்துக்கு எதிராக, ஏழை பெண்களுக்கு எதிராக, கஷ்டப்படுறவங்களுக்கு எதிராக கேவலமாக சில விடயங்களை பண்ணி ரசிச்சு சிரிச்சது இது குடிச்சு போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இரவுல என்னடா பண்றீங்க அப்படி இவ்வளத்துக்கும் விஜய் பார்வதிக்கு வெளியில பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த ஆளெல்லாம் எப்படி இப்படி பார்க்கும் அப்படின்னு தெரியல. அன்னைக்கு என்னன்னா இந்த கமலோட சேர்ந்து பச்சை அசிங்கமா காது கூசுற அளவுக்கான வார்த்தைகளை பேசிச்சு. இப்ப இரவிரவா இருந்து இன்னொரு பெண்ணை பத்தி அசிங்கமா பேசுது. சரி, என்ன நடந்துச்சு அப்படியான விடயங்களை பார்க்கலாம். கலையரசன் உண்மையா சொன்னார் கனியவர்களிடம், அதையும் பார்க்கலாம். இப்போ இரவுல பிக் பாஸ் சீசன் 9ல நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்கள். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, அதை பேசலாம். வாழ்க்கையில அசிங்கமான நபர்களோட இருந்தா நம்மளும் அசிங்கமா தான் பார்க்கப்படுவோம். சரிங்களா? தயவு செய்து இந்த கமருடின், விஜய் பார்வதி இப்படியான நபர்கள் மற்றும் இந்த வியானா, கானா வினோத் இப்படியான நபர்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்றீங்கன்னா அது நீங்களே ஏதாவது ஒரு அசிங்கத்தை எடுத்து உங்களோட மூஞ்சியில பூசுற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஓகே, முதலாவது விடயம் கனி அவர்கள். நான் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஆரம்பித்த நாள்ல இருந்து இந்த விஜய் பார்வதி எவ்வளவு தூரம் கனி அவர்கள் மீது வன்மத்தில் இருக்காங்க, எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை கனி அவர்களை நோக்கி பாவிக்கிறாங்க, வீட்டுல இருப்பவர்களை கனிக்கு எதிராக எப்படி இவங்க திருப்பி கொண்டிருக்காங்க. கனி, சபரிநாதன் இவங்களுக்கு எதிராக இந்த விஜய் பார்வதி செய்யற வேலைகள் எல்லாம் பார்த்திருப்போம். ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் அசிங்கமா இருக்கு, அதனாலே அவங்களோட செயல்கள் அசிங்கமா, குப்பையா, வன்மம் பிடிச்சதா இருக்கு. அதே போலதான் இந்த கமருடின், சொல்லவே வேணாம். இந்த பிக் பாஸ் தமிழ் 8 சீசன்லயுமே ஒரு அசிங்கமான தரம் குறைந்த ஒரு போட்டியாளர்னா இந்த கமருடின். ஸோ அப்போ அந்த நபர் பண்ற விடயங்கள் வெளியில இருந்து பாக்குற எங்களுக்கு விபி வருது, கோபம் வருது, இவன் என்ன மனிதனா மிருகமா அப்படின்னு கேட்க தோணுது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவன் கனியவர்கள் இப்ப கூட அவருடைய ஃபியூச்சர் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு நல்ல ஒரு கரியர் இருக்கு, நல்லா வர வேண்டியவர், ஏன் இப்படி பண்றாரு, இப்படியான வார்த்தைகளை பாவிக்கிறாரு, அசிங்கமா நடந்துக்கிறாரு, அவருக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நல்ல விடயங்களை கனியவர்கள் சொல்றாங்க. பார்க்குறவங்களுக்கு அவர் மேல ஒரு அனுதாபம் வரட்டும். ஆனா இந்த கமருடின் என்றவன் அதுக்கு மாறா அசிங்கப்படுத்துறான் அடுத்தவங்களை. திவாகர் அவர்கள் கருப்பா இருக்காரு, குட்டியா இருக்காரு, தொப்பை வச்சிருக்கின்றபடியா மனுஷனாவே மதிக்கிறான்ல. மீனவ சமூகத்திலிருந்து வந்த சுபிக்ஷா அவர்கள் அவர் மீனவத்தை சமூகத்தை சேர்ந்தவங்கன்றபடியா ஏழை பண்ணு அவங்க கொஞ்சம் கலரா இல்லை அப்படின்னு போட்டு அதை வச்சு அசிங்கப்படுத்துறான், நக்கல் அடிக்கிறான். ஸோ இன்னைக்கு விஜய் பார்வதியோட இரவு லைவ்ல ரெண்டும் அந்த வெளியில குடிச்சு போட்டு அந்த உதவாக்கரைகள் திரியும் இல்ல, அது மாதிரி கேமரா கிட்ட சுபிஷா ஒரு நல்லவள் இல்ல, இங்க டாஸ்க்லயே ஒரு 38 கோயின்ல 3 கோயினை தான் கொடுக்குறாள், இவள் இல்லாம மீனவ சமத்து உதவ போறாள் அப்படின்னு மாதிரி அன்னைக்கு சுபிஷா பார்த்து துப்புனா, நீ டேர்ட்டி இது, அதாவது மீன சமூகத்தை நீ அங்க இருந்து நீ பார்த்து பண்ணுன்ற மாதிரி மிரட்டினா. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த கமருடின் அப்படின்றவன் பெண்களை முக்கியமா மதிக்கிறே இல்லை, பெண்கள்னா அவன் வேற எண்ணம் தான் அவன் வச்சிருக்கான். ஆனா அதுலயுமே கஷ்டப்பட்ட பெண்கள், இப்ப சுபிக்ஷாவை போல, ரம்யா ஜோவை போல, இவங்களை போன்ற பெண்கள் அப்படின்னா அவன் ஒரு என்னன்னு சொல்றனே தெரியல, அப்படி ஒரு கேவலமான ஒரு பிரவி இந்த கமருடின் என்றவன். அப்போ அவ்வளவு தூரம் சுபிக்ஷா அவர்களையும் பத்தி இந்த விஜய் பார்வதியும் கமருடினும் அசிங்கமா சொல்லி ரசிக்குதுகள். மக்களை பார்க்க எனக்கு நெஞ்சு பொறுக்குதுல, என்னடா இதுகள் மிருகங்கள், எவ்வளவு நல்லவர்கள் வெளியில இருக்கக்குள்ள இந்த இதுகளை கொண்டு உள்ளுக்குள்ள போட்டிருக்கு. ஒருவேளை இப்படியான அசிங்கங்களும் இருக்கு மக்களே, பாருங்க. அப்படின்றதுக்கு தான் விஜய் டிவி பிளான் பண்ணி இதுகளை போட்டுச்சான்னு தெரியல. ஏன்னா விஜய் பார்வதி எல்லாம் வெளியில அதையும் சிலது நல்லது அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்குது. அதுகளுக்கு இது இப்படியான இதோட உண்மை முகம் இதுதான் காட்டுறது தான் பிக் பாஸ் டீம் இது உள்ளுக்கு போட்டாங்களோ தெரியல. அப்படி நினைச்சிருந்தா பிக் பாஸ் டீமுக்கு நன்றி.
சரியா? இது ஒரு பக்கம் இருக்க, கலையரசன் அவர்கள் வந்து கனி அவர்கள்ட்ட ஒரு உண்மை சொல்லியிருக்காங்க. விஜய் பார்வதி போன்ற ஒரு நபரை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, ரொம்ப கேவலமா பண்றாங்க, அவங்க பண்ண விடயங்களை நான் யார்கிட்டயா சொல்லணும்னு போய் இருக்கு, அவங்க கூட இருந்தபடி அதை எனக்கு சொல்ல முடியல, ஆனா இனிமேல் நான் அவங்களோட சேர மாட்டேன், அது எனக்கு ஒரு அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி கலையரசன் அவர்கள் வந்து உண்மையை போட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ மக்களை நீங்க வாழ்க்கையில விஜய் பார்வதி கமர்டி இப்படியான நபர்கள் உங்களோட வாழ்க்கையில சொந்தங்களாவோ இல்ல நண்பர்களாவோ இருந்தாலும் தெரிஞ்சாலோ கிட்ட கூட வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு ஒரு தரத்துல தான். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.